எனக்கு பழைய கடந்த கால ஞாபகம்லாம் வந்தது. ஐகார்டில் நாங்கள் எல்லாம் ஒன்றா கூடி கேர்சல் நடத்தும் போது தம்பி வருவான். அதுக்கப்புறம் கொஞ்சம் அவனுக்கு வேலை சரியில்லாமனால நைட்டு மட்டும் வந்தான். இப்போ குடும்பமாக அவங்க 2 பேருமே பிள்ளைங்க 2 பேரும் ஊழியம் பண்ணுறாங்க. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஆமாம். கைமாறு கருதாமல் ஒரு வார்த்தை சொன்னான், கைமாறு கருதாமல் அப்படின்னு. கைமாறு கருதாமல் ஆண்டவர் நம்மளை நமக்கு செய்கிற உதவிக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஆண்டவருக்கு என்ன செய்வோம்? ஆண்டு சில வருஷங்களுக்கு முன்னால் என் மனதில் ஒரு வார்த்தையை போட்டார். கைமாறு கருதாமல் எனக்கு உதவி பண்ணார், எனக்கு எவ்வளோ காரியத்தை பண்ணார். நம்ம அவருக்கு என்ன கொடுக்க முடியும்? காசு பணத்தை கொடுத்துடலாமா? ஏன்னா வசனம் சொல்லுது, பொண்ணு வெள்ளி யாருக்குள்ளே தான்? காசு பணத்தை கொடுத்து அவரை ஏமாற்ற முடியுமா? அவர் தேடி வருதெல்லாம், அவர் பசியாக இருந்து ஒரு மரத்து பக்கத்தில் வந்தார். என்ன மரம்? மரம் பக்கத்தில் வந்தார். மரம் நல்லா இருக்குது, இலையெல்லாம் இருக்குது, ஆனால் உள்ளே என்ன இல்லை? அல்லேலூயா. அப்போ ஆண்டவருக்கு நம்ம என்னத்தை தான் கொடுக்க முடியும்? ஆண்டவருக்கு கனி கொடுத்தாலே போகிறோம், ஆண்டவர் ரொம்ப சந்தோஷப்படுவார். அல்லேலூயா. அவர் நல்ல மரத்தை பட்டு போக வைக்கவும் அவரால் முடியும், பட்டு போன மரத்தை துளிர்க்க வைக்கவும் அவரால் முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. பட்டு போன ஒரு கம்பு உடன்படிக்கப்பட்டுக்குள்ளே போச்சு, அது பழத்தை கொடுத்தது. அல்லேலூயா. பழத்தை எதிர்பார்த்து ஆண்டவர் வந்தார், பட்டு போக பண்ணினார். ஆனால் பழமே இல்லாத ஒரு கம்பை ஆண்டவர் பழம் கொடுக்க வைத்தார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு நீங்களான கனி கொடுக்கணும். அல்லேலூயா. எல்லாம் கண்களை மூலமா. தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவர் எங்களோடு கூட நீங்கள் பேசணும். தேங்க்யூலாம். உலகத்தின் பெருமை செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டேன். உலகத்தின் பெருமை செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டேன். உடல் பொருளாவி உடைமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டேன். உடல் பொருளாவி உடைமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டேன். நானவர் ஆலயம், எனக்குள்ளே இயேசு. நானவர் ஆலயம், எனக்குள்ளே இயேசு. என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் எப்போதும் துதித்திடும். ஆமென். என்ன நடந்தால் வேதனை நெருக்கம் இன்னல்கள் இடர்கள், வேதனை நெருக்கம் இன்னல்கள் இடர்கள் எதுவும் பிரிக்காது. வேதனை நெருக்கம் இன்னல்கள் இடர்கள் எதுவும் பிரிக்காது. வெற்றி வேந்தனின் இயேசுவின் அன்பால் முற்றிலும் ஜெயம் பெறுவேன். வெற்றி வேந்தனின் இயேசுவின் அன்பால் முற்றிலும் ஜெயம் பெறுவேன். நிகழ்கின்ற காலமோ வருகின்ற காலமோ, நிகழ்கின்ற காலமோ வருகின்ற காலமோ, வாழ்வோ சாவோ வல்ல தூதரோ பிரிக்கவே. எல்லாரும் வாழ்வோ சாவோ வல்ல தூதரோ எதுவும் எங்களை பிரிக்க முடியாது. ஆண்டவரே பிரிக்கவே முடியாது. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் ஆண்டவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. இந்த நாளில் பாடலை படித்த ஒவ்வொரு பிள்ளைகளும் இயேசுவின் பின்னால செல்வோம் என்று தீர்மானத்தெல்லாம் தேவன் அறிஞ்சிருக்கிறீங்க. ஆண்டவர் இந்த நாள் எங்களோடு பேசுங்க. அடிமை சுட்டத்தை பரிசுத்தப்படுத்தி அபிஷேகம் பண்ணப்பட்ட பிரோஜனமுள்ள வார்த்தைகளை உங்களுக்கு இயேசு மூலம் வேண்டிக் கொள்ளும் பிதாவே. அல்லேலூயா. அல்லேலூயா. போன வாரம் ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்பட்டார். எத்தனை நம்புறீங்க? அல்லேலூயா. போன வாரம் நம்ம என்ன வசனத்தை பார்த்தோம்? எல்லாவற்றையும் சொல்லியா எல்லாரும் வந்தீங்களையா? எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் எனக்கு தகுதியாக இருக்காது. அல்லேலூயா. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் ஒன்றுக்கும். அல்லேலூயா. பக்தி விருத்திய. அல்லேலூயா. அப்போ ஒரு சில காரியத்தை மாத்திரம் நான் ஹைலைட் பண்ணிட்டு நான் போகலான்னு வாஞ்சிக்கிறேன். போன வாரம் நம்ம டேவிட் மேக்ஸ்வெல் இல்லை, போன வாரம் பிஜு பிரதர் இல்லை, அப்புறம் தம்பி என்ன பார்த்துருவோன்னா நான் மேலே பார்க்க அவன் பென்ஸ் இல்லை. அதனால் ஜஸ்ட் ஒரு சின்ன ஹைலைட். அல்லேலூயா. ஆமாம், அது பார்ட் 1, இது பார்ட் 2. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமாம். அப்போ ஏன் நம்ம விளக்கணும்னு சொன்னோம்? ஆண்டவர் சில காரியத்தை நம்மளை
விளக்கணும். ஆதாம் கிட்ட ஆண்டவர் சொன்னார், நான் உனக்கு விளக்கின கனியை புசித்தாயோன்னாரு. அப்போ நம்ம ஏன் விளக்கணும்? ஏன்னா நம்ம தான் விளக்கு. நான் விளக்கா இருக்கிறதுனால சில காரியத்தை நான் விளக்கித்தான் ஆகணும். அல்லேலூயா. ரெண்டாவது, ஆண்டவர் அந்த வீட்டில் என்னிலும் பெரியவன் யோசேப்பு. வசனம் சொல்லல, இந்த வீட்டில் என்ன காட்டிலும் பெரிய ஒருத்தனும் இல்லை. யோசேப்புக்கு அதிகாரம் இருந்துச்சு. அல்லேலூயா. அந்த அதிகாரத்தை தவறாக உபயோகப்படுத்தினா படுத்தலையா? அல்லேலூயா. அப்போ யோசேப்பு தனக்கு இருந்த அதிகாரத்தை உபயோகப்படுத்தாமல் இருந்தனால தான் ஆண்டவர் அவனுக்கு ஒரு அதிகாரம் எடுத்து அவனை உபயோகப்படுத்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் இந்த காரியங்களாம் நம்மகிட்ட பேசினார் இல்லையா? அப்போ யோசேப்புக்கு வலை எங்க தான்? அது நல்லா இல்லை. வேலை செய்கிற இடத்துல தான். அவன் எங்க வேலைக்கு போறானோ அங்கதான் வலை. அல்லேலூயா. அப்போ வேசித்தனம் தலை விரிச்சு ஆடுது அந்த வீட்டுக்குள்ள. அல்லேலூயா. அதுக்கு நான் வேலைக்கு போக மாட்டேன்னு சொன்னானா? சொல்லுங்க. அல்லேலூயா. நான் ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் நான் உண்மையை சொல்கிறேனே, 500 ரூபா என் சம்பளம் 2004. சரியா? 500 ரூபா என் சம்பளம். அந்த சம்பளமே போதுன்னு உட்காந்துட்டு இருந்தேன். அப்போ தான் ரட்சிக்கப்பட்டேன். ரட்சிப்பின் சந்தோஷம்னா, அதாவது சொன்னால் ரொம்ப ஒரு மாதிரி ஓட்டுற மாதிரி, ரொம்ப என்னையே ரொம்ப மிகைப்படுத்தி சொல்கிற மாதிரி இருக்கும். என் கூட லிட்டரலாக அவர் இருக்கிறத நான் ஃபீல் பண்ண முடியும். ஐ ஃபெல் 24 hours God is with me. அல்லேலூயா. அப்படிப்பட்ட உன்னதமான அனுபவம். அந்த அனுபவத்தை விட்டு கல்வி காசுக்கு எதுக்கு எங்கே போகணுன்னு சென்னைக்கு இன்டர்வியூ கூப்பிட்டாங்க. சென்னைக்கு நான் போக மாட்டேன்னு என்ன ஆண்டவருக்குள்ளே நடத்தின என்னுடைய மைத்தினர் சொன்னார், ஆண்டவருக்கு ஒன்று குறித்து ஒரு திட்டம் இருக்கும், அதனால் தைரியமாக போனார். அங்கே போன்னு சொன்னார், இங்கே வந்து நிற்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அவன் வேலை பார்க்குற இடத்துல அவனுக்கு வேசித்தனம் தலை விரிச்சு ஆடினாலும் வேசித்தனத்தில் மாட்டாத யோசேப்பு தான் பஞ்சம் தலை விரிச்சு ஆடும்போது அநேகரை காப்பாற்றினான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் அநேக காரியங்களை அப்புறம் சொன்னா, யோசேப்பு இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு, சொல்லுங்கய்யா வசனத்தை நெல்சன் சொல்லியா, இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு நல்லா தான் சொல்லுதே, சொல்லியா, தைரியமா பேசியா. கும்பலா நம்ம எல்லாம் கல்லடிப்போம், ஆனா தாவீத மாதிரி நின்று கல்லடிக்கணும். இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு. அல்லேலூயா. அவன் ஏன் உடன்படலைன்னா, பரிசுத்த தேவன் அவனுடைய உடனாளியா இருந்ததுனால பாவத்திற்கு அவனால, அதான் மேட்ரு. பரிசுத்தராகிய தேவன் ஏன் உடனாளியா இருந்தா நான் விழுந்தா கூட தூக்கி விட்டுருவார். எல்லாம் ரெஸ்லிங் பார்த்துருக்கீங்களா? எனக்கு ரெஸ்லிங் பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். ஆண்டு என்ன திட்டமாக நான் ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் பார்க்கவே கூடாதுன்னு ஸ்டாப் பண்ண சொன்னார். அப்போ 2 பேர் நிற்பான், எங்கே வளையத்துக்கு வெளில நிற்பான். 2 பேர், அதாவது எது அவன் அடி வாங்கிட்டு இருப்பான், முடிச்சு கடைசியில் வின் பண்ணுற 3 தட்டு தட்டுவான். 3ஆவது தட்டில் கை எப்படி காலை தூக்கி போட்டுருவான். அவன் அப்படியே கஷ்டப்பட்டு ஓடி போய் அவன் பார்ட்னரை தொட்டானா முடிஞ்சுது. அல்லேலூயா. ஆண்டவர் அதை தான் நம்மகிட்ட எதிர்பார்க்குறேன். நான் தான் நமக்கு யார் தான் உடனாளி? ஒய்ஃப்லாம் துணையாளி, அவர் தான் உடனாளி. அல்லேலூயா. அவர் ஒய்ஃபு பேர் என்னது? துணைவி. கரெக்டு தானே விஜு பிரதர்? ஒய்ஃப் ஆல்வேஸ் நமக்கு யார் தான்? துணைவி, மனைவி. உடனாளி யார் தான்? ஏன்னா அவர் தான் நம்ம விழுந்தா. அல்லேலூயா. அப்போ எத்தனை பேருக்கு உடனாளி ஆண்டவர்? அவர் பரிசுத்த தேவன் ஏன் உடனாளியாக இருந்தால் பாவத்துக்கு நீங்களும் நானும் ஒரு நாளும், சொல்லுங்க சத்தமா. அப்போ கடைசியாக நம்ம காரியத்தின் கடைத்தொகை என்ன பார்த்தோம்? தேவனோடு நடக்கிற அனுபவம் உள்ளவன் தேவையில்லாததை அனுபவிக்கவும் மாட்டான். தன்னுடைய வாழ்க்கைக்கு அவன் அது உள்ளே வந்தாலும் அவன் அதை அனுமதிக்கவும் மாட்டான். அல்லேலூயா. இதான் நம்ம பார்த்தோம். ஆமீன். சரி, இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவார். கர்த்தர் நல்லவர். எனக்கா எடுத்து வேகமாக வாசிங்க. தானியேலின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 3 - 8 வரை வாசிங்க. மைக்கில் வாசிச்சா நல்லாயிருக்கும். வாசிங்கம்மா. தானியேல் 1:3-8 வாசிப்பா. வாசியா. வாசிங்க 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 வேகமா, சீக்கிரமா முடிக்கணும். இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே எல்லாம் நல்லா கவனிச்சுக்கோங்க. யாதொரு மாசும் கிடையாது. யாரு? சரி, ஓகே. அழகானவன், சகல ஞானத்திலும் ராஜாவின் அரண்மனையிலே சேவிக்க திறமையுள்ளவர்களுமாகிய சில வாலிபரை கொண்டு வரவும். யாரு? சில வாலிபரை. யாரா? வாலிபன் இருக்கா, வயோதிபன் இருக்காயா? வாலிபரை. ஏன் பைபிள்ல வாலிபன் இருக்கு? எத்தனை பேர் பைபிள்ல வாலிபன் இருக்கு? அல்லேலூயா, சோத்திரம். ஆமா, இந்த இளவரசன் கையை தூக்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவர் பைபிள்லயும் வாலிபன் தான் இருக்கு. கர்த்தர் நல்லவர். சரி, வாசிப்பா.
அவர்களுக்கு கல்தேயரின் எழுத்தையும் பாஷையையும் கற்றுக் கொடுக்கவும் ராஜா தன் பிரதானிகளின் தலைவனாகிய அஸ்பேனாசுக்கு கற்பித்தான். ராஜா தான் உண்ணும் போஜனத்திலேயும் தான் குடிக்கும் திராட்சரசத்திலேயும் தினம் ஒரு பங்கை அவர்களுக்கு நியமித்து அவர்களை 3 வருஷம் வளர்க்கவும் அதன் முடிவிலே அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக நிற்கும்படி செய்யவும் கட்டளையிட்டான். அவர்களுக்குள் யூதா புத்திரராகிய தானியேல், அனனியா, மிஷாவேல், அசரியா என்பவர்களும் இருந்தார்கள். பிரதானிகளின் தலைவன் தானியலுக்கு பெல்தஷாத்சார் என்றும் அனனியாவுக்கு சாத்ராக் என்றும் மிஷாவேலுக்கு மேஷாக் என்றும் அசரியாவுக்கு ஆபத் நேகோ என்றும் மறுபெயரிட்டான். தானியேல் ராஜாவின் போஜனத்திலும் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போறோம். 8வது வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில். அல்லேலூயா. சரி, நான் சொன்னது போன வாரம் நம்ம பார்த்தது பாட்டு, இந்த வாரம் பார்க்க கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. சரி, இங்க வசனம் என்ன பார்த்தோம்? முதல்ல பார்த்தோம் யாதொரு 3வது வசனம் என்ன பார்த்தோம்? யாதொரு மாசு இல்லாதவங்க மாத்திரம் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. சொல்லுங்கய்யா. மாசு இல்லாதவங்க என்னன்னா ஊனம் இல்லாதவர்கள். ஊனம் இல்லாதவங்க மாத்திரம் அல்லேலூயா. சத்தம் கம்மியா இருக்கு. ஊனம் இல்லாதவங்க அல்லேலூயா. அல்லேலூயா. சரி, 2வது அழகானவங்க மாத்திரம் சத்தமா அல்லேலூயா. சிஜோன்லாம் எனக்கு அவன் அழகா இருக்கிறவங்க கை தூக்கணும் பயங்கர டென்ஷன் ஆயிட்டான். சரி, ஓகே, தோத்திரம். ஞானத்துல தேறினவர்கள் அல்லேலூயா. அதுக்கும் சவுண்டா? சரி, அறிவில் சிறந்தவர்கள் அல்லேலூயா. திறமை உள்ளவர்கள் அல்லேலூயா. உண்மையே சொல்லுங்களேன், இந்த 5 கேட்டகரியில ஆண்டவர் நம்மளை தேடி வந்தா எத்தனை பேர் இந்த ராஜாவுடைய சமூகத்தில் நீங்களாம் நிற்க முடியும்? உண்மையா மனதறிய ஆமா இந்த 5ல் நான் ஒருத்தன். அவங்க மாத்திரம் சத்தமா அல்லேலூயா தெரியும் எனக்கு. ஏன்னா நானும் உங்க கேட்டகரி தான், கேட்குற நீங்களும் என் கேட்டகரி. அல்லேலூயா. என்னது? என்கிட்ட மாசு இல்லாதவன் யாரா இருக்குமா? ஏகப்பட்ட குப்பை கிளறுனா நாத்தம் தாங்காது. அல்லேலூயா. என் வாழ்க்கையில் கிளறுனா இந்த கோழி இருக்குல்ல, கோழி குப்பைக்குள்ளே போய் காலை வச்சு கிளறும். நல்லா இருக்கிற இடம் கூட நாரிப்போம். அல்லேலூயா. இப்போ நம்ம வாழ்க்கையெல்லாம் கொஞ்சம் கிளறி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், இருக்கிற நாத்தம் தாங்காது. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ நம்மக்கிட்ட நிறைய மாசு இருந்துச்சு. ஆமென். 2வது அழகாவா இருந்தோம் நம்ம. அல்லேலூயா. அல்லேலூயா. சரி, 3வது ஞானத்தில் நம்ம ஞானம் எப்படின்னு நமக்கு தெரியும். இப்பேற்பட்ட நல்ல கேட்டகரி உள்ளவனை செலக்ட் பண்ணி எங்கே கொண்டு போகிறாங்க? நேபுகாத்நேச்சார் தன்னுடைய அரண்மனையில். 2வது என்ன சொல்லுதான்? இவ்வளவு கேட்டகரி இல்லாமல் இருந்து ஆண்டவர் உங்களை தெரிஞ்சு கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. அதுதான் ஒரு பெரிய பாக்கியம். ஆமென். சரி, இந்த 5 கேட்டகரியில் இருக்கிறாங்க. இந்த கேட்டகரி பண்ணிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்களா? அவர்களுக்கு கல்தேயரின் எழுத்தையும் பாஷையும். எதுக்கு கல்தேயருடைய எழுத்தையும் பாஷையும் கற்றுக் கொடுக்கணும்னா, அவன் எந்த கிளைமேட்லேருந்து வந்தானோ அவனை ஃபுல்லாக மாற்றணும். சொல்லுங்க. நான் ரொம்ப லைட்டாக சொல்லிட்டு போகிறேன். அதாவது அவன் இருக்கிற தேசத்தோட கல்ச்சரை ஞாபகத்துக்கு வரக்கூடாது. என்ன கல்ச்சரு? அவன் யார்? யூதனுக்கு அவனுடைய எபிரேய பாஷை ஞாபகத்துக்கு வரக்கூடாது. அவன் இருக்கிற கல்ச்சர், அவன் எப்படி இருந்தான், அந்த கல்ச்சர்லாம் ஞாபகத்துக்கு வரக்கூடாதுன்னு அவனுக்கு என்ன பாஷையை கற்றுக் கொடுக்காங்க? கல்தேயருடைய பாஷையை கற்றுக் கொடுக்குறாங்க. அல்லேலூயா. அதுவும் போதாதுன்னு அவன் பேரையும். எத்தனை பேருக்கு பேர் மாத்துறீங்க? பேர் மாத்தினவங்க மாத்திரம் சத்தமா இல்லையா சொல்லுங்க. என்ன எப்படி கேட்குறீங்க? உண்மைக்குமே பேர் மாற்றினீங்களா ஐயா இல்லையா? யார் எத்தனை பேருக்கு பேப்டிசம் எடுக்கும்போது சில டைமில் பாஸ்டர் மூலியமாக சில வார்த்தைகள் வந்திருக்கும். எத்தனை பேருக்கு அப்படி பேர் மாறிச்சு? எனக்கு பாஸ்டர் கொடுத்தார். நான் இப்போ 2003 ஞானஸ்நானம் எடுக்கும்போது கொடுத்தார். அல்லேலூயா. அப்போ நமக்கு ஆண்டவரே அவர் ஒரு ஆவியானுடைய ஏவுதுனால சில பேர் கொடுப்பாங்க. சில பேர் வேணுக்குன்னு சில பேரை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இவனுக்கு இந்த பேர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நான் அந்த கேட்டகரிக்கு வரல. உண்மைக்குமே சில பேர் ஆவின் ஏவுதுனால இவனுக்கு பேர் இந்த பேர். ஏன்னா அவன் புற மாதத்திலிருந்து நான்லாம் இந்த புறமார்க்கம் வேறு மார்க்கத்திலேருந்து உள்ளே வந்ததுனால ஆண்டவரே இந்த பையனை ரசித்தீரே, இவன் இந்த பேர்லேருந்து அழைக்கப்படட்டும் அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னிலேருந்து இந்த மாதிரியான குணாதிசயம் இவனுக்குள்ளே வரணும். இந்த பேருக்குள்ளே குணாதிசயம், இந்த பேருக்குள்ளே ஆசீர்வாதம்
வரணும்னு. அல்லேலூயா. இப்போ இவனுடைய பேர் என்ன பேர்? யூதனுடைய பேர். அல்லேலூயா. இவன் பேரையும் மாத்துறாங்க. ஏன்னா இவனுடைய எல்லா காரியமும் மறக்கப்படணும். சொல்லுங்க. எங்க இஸ்ரவேல் தேசத்துல யூதா பரம்பரையில் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் இவன் மறந்துடணும் அப்படின்ட்டு தான் இவனை வளர்க்குறாங்க. எதுக்கு? என்னுடைய அரண்மனையில் என் இஷ்டத்தின்படி எனக்கு பிரயோஜனமா அப்படின்னு இந்த ராஜா இந்த பாஷையெல்லாம் கொடுக்குறான். அல்லேலூயா. நீ எவ்வளவுதான் செஞ்சாலும் தம்பி என்ன நீ மாற்றவே முடியாது. அல்லேலூயா. அப்படி யார் நின்னாங்க? ஒரு 4 பேர் நின்னாங்க. சொல்லுங்க. சில வாலிபர் மொத்தமாக நம்மளை மாதிரி ஒரு கூட்டமாக கூட்டி போனாலும் நின்னது எத்தனை பேர் தான்? அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன் இங்கே இருக்கிற எல்லாரும் நம்ம நிற்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. சரி, 4 பேர் அங்கே நிற்கிறாங்க. ஓகே, நமக்கு பேர் மாற்றினதுக்கப்புறம் நம்ம சில நேரத்துக்கு சோதனையில் அகப்பட்டுருவோம். நம்ம என்ன பேசுவோம்? ஆண்டவர் சொல்லி கொடுத்த ஒரு ஜபம். என்ன ஜபம்? தேவரீர் நாங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு எத்தனை பேர் பண்ணிருக்க? நெல்சன் யோசிக்கிறத பார்த்தா அவன் பண்ணதே இல்லாத மாதிரிலாம் தெரியுது. சோதனைக்கு உட்படாதபடிக்கு எத்தனை பேர் அந்த ஜெபம் பண்ணியிருக்கோம்? நாளை ஏகப்பட்ட தடவை பண்ணியிருக்கேன். அல்லேலூயா. நம்ம பேர் மாற்றினதுக்கப்புறம் சோதனைக்கு உட்படக்கூடாது ஆண்டவரே, பழைய வாழ்க்கைக்கு போயிடக்கூடாது ஆண்டவரே. அல்லேலூயா. நம்ம இங்கேருந்து பாவத்திலேருந்து உள்ளே வந்திருக்கோம். எங்கே? உண்மையாக சொல்லப்போனால் பாவங்கிறது பாபிலோன், எருசலேம்ங்கிறது தேவனுடைய நகரம். அல்லேலூயா. இங்கே வந்ததுனால நம்ம இப்படி ஜெபம் பண்ணுறோம். ஆனால் இந்த பயலுக எங்கேருந்து எங்கே போயிருக்கான்? பரிசுத்த நகரத்துலேருந்து எங்கே போயிருக்காங்க? அவன் என்ன சொல்லான்னு பார்த்துருவோமா? தானியல் வாசிங்களேன். தானியல் 1ஆவது அதிகாரம் 12, 13, 14, 15 வாசிங்க. போதும். இவன் என்ன சொல்கிறான்? சார் சார் கொஞ்சம் 10 நாள் டைம் கொடு சார், என்ன சோதிச்சு பாரு. அல்லேலூயா. நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்க, ஆண்டவரே என்ன சோதனைக்கு உட்படுத்திட்டாங்க ஆண்டவரே. இவன் உரசி பாரியா. யார் சொல்கிறான்? 4 பேர் சோதித்து பாரு. அடுத்த வாசியா. எங்களுக்கு 13 வாசி. எங்கள் முகங்களையும் ராஜபோஜனத்தில் புசிக்கிற வாலிபருடைய முகங்களையும் ஒத்து பாரும். ஓகே, முதல்ல சோதிச்சு பாரு அப்படிங்கிற. ரெண்டாவது கம்பேர் பண்ணி பாருயா. அல்லேலூயா. நாங்கள் அவனை விட நல்லா தான் இருப்போம். அல்லேலூயா. ஏன் இவ்வளவு தைரியமாக பேசுகிறான்? ஏன் இப்படி தைரியமாக பேசுகிறான்? ஏன்னா இவன் மனதில் ஒரு என்ன பண்ணிட்டான்? நம்ம வசனம்ல இருதயத்தில் தீர்மானம். எதுனால தீர்மானம்? எதுக்கான தீர்மானம்? தன்னை தீட்டுப்படுத்தாதபடி. எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இவன் ஜெபம் பண்ணான்னு இருக்கான். 1ஆவது அதிகாரம் 1ஆவது வசனத்துலேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தப்பான்னு இவனை எங்கே கொண்டு போகிறாங்க? சிறை கைதியாக கொண்டு போகிறாங்க. இவன் இந்த இந்த இடைப்பட்ட வசனத்தில் எங்கேயுமே இவன் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணான்னு இல்லவே இல்லை. அல்லேலூயா. வசனம் சொல்லுது இருதயத்தில் தீர்மானம் பண்ணான். தீர்மானம் பண்ணதுக்கப்புறம் பிரதானிகளின் தலைவனத்தில், அல்லேலூயா, பிரதானிகளின், அதாவது இருதயத்தில் தீர்மானம். நல்லா நான் சொல்கிறேன், கல்யாணம் ஆகாதவங்க பிள்ளைங்களுக்கு நான் என்னால் தைரியமாக நான் சொல்கிறேன், இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு பிரதானிகளின் தலைவரத்தில் வேண்டி கொண்ட உடனே அடுத்த வசனத்துக்கு ஆண்டவர் அவனுக்கு இடம் கொடுக்கல. ஆண்டவரே உள்ள வந்தார். வாசிங்க அடுத்த வசனம். 9ஆவது வசனம் வாசிங்க. தேவன் தானியேலுக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்தார். இது தானியேல் வசனமா? தேவன் இடைப்பட்ட வசனமா? தேவன். அதுக்கு முந்தின வசனம் யாருக்குள்ளது? தானியேல் தன்னை பற்றி சொல்றான். 9ஆவது வசனம் ஆண்டவர் இடைப்படுறார். அல்லேலூயா. அவன் எங்கேயுமே ஜபத்தை பற்றி பேசலாம். ஆனால் உள்ள மனசுல ஒரு தீர்மானம். என்ன தீர்மானம்? எத்தனை பேர் அது எல்லாருமே எப்படிதான் நம்ம ஒன்றும் இல்லை, சர்ச்சை எடுத்துக்கலாம். சர்ச்சு நம்ம கூட எத்தனை பேர் இருக்கிறாங்க? இங்கே எத்தனை பேர் கொண்டு வந்தாங்க? எல்லாமே எங்கேருந்து வந்தாங்க? மந்த மாதிரி எருசலேம்லேருந்து கூட்டு வரான். கூட்டு வந்தால் 4 தான் தனி ரகமாக நிற்கி. அல்லேலூயா. இந்த 4 ரகத்தை தான் ஆண்டவர், இந்த 4 ரகத்துக்காக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பிரதானிகளின் தலைவனத்தில் வேண்டி கொண்டவனே பிரதான ஆசாரியன் உள்ளே வந்துட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. அங்கே சொல்கிறாரு, தேவன் தானியேலுக்கு பிரதானிகளின் தலைவனத்தில் தயமும் இரக்கமும். அப்போ இவன் மூஞ்ச பார்த்தவொடனே என்ன இது? இந்த 3 பேர், இந்த 4 பேருடைய ஃபேஸை பார்த்தோன்னே அது ஃபேஸ் எப்படி இருந்துச்சான்? புஷ்டி உள்ளதும் அவர்கள் முகம். 14 வாசியா. 15 10 நாள் சென்ற பின்பு ராஜபோஜனத்தை புசித்த எல்லா வாலிபர்களை பார்க்கலாம் அவர்கள் முகம் களையுள்ளதாயும் சரீரம் புஷ்டி உள்ளதாயும் காணப்பட்டது. முகம் களையா இருக்கு. அல்லேலூயா. பக்கத்துல கையை கொடுங்களேன். தனியா இருக்காங்க. தனியா இருந்தீங்கன்னா யாராவது ஒரு ஆளை கையை கொடுத்துங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. பிரதர் முகத்துல கலை இருக்கா? எலிவேசா கை குடியா. பிஜேபி கையில. அல்லேலூயா. அகத்துல கலை இருந்துச்சுன்னா
முகத்துல களை இருக்காது. தைரியமா மூஞ்ச கண்ணை பார்த்து சொல்லுங்க. அகத்துல களை இருந்துச்சுன்னா தம்பி, உன் அகத்துல களை இருந்துச்சுன்னா உன் முகத்துல களை இருக்காது. அகத்துல என்ன களை? ஆண்டவர் சொன்னார்ல, கோதுமையும் வளருது களையும். அப்போ உள்ளத்துல களை இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், முகத்துல களை இருக்காது. இந்த 4 பேரும் அகத்துல களை இருக்கக்கூடாதுன்னு தீர்மானம் பண்ணா, இருதயத்துல தீர்மானம் என்னதுக்காக? என்ன நான் தீட்டுப்படுத்த மாட்டேன். அல்லேலூயா. வெதர் இட் மே பி ஃபுட், அது உங்களுக்கு தெரியும் நீங்க எந்தெந்த இடத்துல இருக்கீங்கன்னு. அல்லேலூயா. 4 பேர் உள்ளத்துல, சில பேர் மூஞ்ச பார்த்தாலும் அருளே இருக்காது. அல்லேலூயா. பார்த்துருக்கோமா? நம்ம ஊர்ல எங்க ஊர்ல திருநெல்லாம் சொல்லுவாங்க, மூஞ்சில அருளே இல்லை, ஏன்னா உள்ளத்துல இருள். அல்லேலூயா. அகத்துல இருள் இருந்தா முகத்துல இருக்காது. அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு ஏன் நிறைய பேரு களை இல்லைன்னா உள்ளத்துல களை இருக்கு பிரதர். அல்லேலூயா. நம்பினாலும் நம்பாட்டினாலும் கசப்பான உண்மை. அல்லேலூயா. வேப்பங்கா கசக்கத்தான் செய்யும். அல்லேலூயா. அதுக்கான என்ன பண்ணணும்? ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒப்பு கொடுத்தோம்னா ஆண்டவர் சூப்பராக மாற்றிடுவார். கர்த்தர் நல்லவர். அப்போ இவன் ஏன் இப்படி இருக்கிறான்? இவன் 4 பேர் இவனை ஏன் இவன் மட்டும் ஏன் இந்த 4 பேர் இப்படி இருக்கிறாங்க? எதனால இப்படி இருக்கிறான்? வசனம் சொல்லுது, அவர்களுக்குள் 6வது வசனம் வாசி, 1:6 வாசி. அவர்களுக்குள் யூதா புத்திரராகிய தானியேல், அனனியா, மிஷாவேல், அசரியா என்பவர்கள் இருந்தார்கள். அப்ப அத்தனை பேருக்குள்ள இந்த 4 பேர் எப்படி இருக்கான்? யூதா. இவன் 4 பேர் யாரா? யூதன். பவுல் சொல்வார்ல, யார் யூதன்? உண்மையான யூதன் யார் தான்? உள்ளத்துல யூதனானவனே சொல்லுங்க. உள்ளத்துல வசனம் இருக்கா இல்லையா? கரெக்டாக தானே பேசுனேன்? மறுபடியும் கை கொடுங்களேன் பிரதர். நீங்க உள்ளத்துல யூதன்னா பள்ளத்தை நிரப்பக்கூடிய தூதனும் நீங்க தான். உள்ளத்துல யூதன் தான் பள்ளத்தை நிரப்பக்கூடிய தூதன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்னால வேத வசனம் சொல்லுது, மார்க்ல நீங்க வாசி பார்த்தீங்கன்னா, ஆண்டவருக்கு முன்னால இதோ என் தூதனை உனக்கு முன்னால அவன் என்ன பண்ணுவானா, பள்ளத்தை நிரப்பு. பள்ளங்கள் எல்லாம், மலைகள் குண்டுகள் கோணலானது எல்லாம் யார் தான் பண்ணுவா? தூதன். தூதன்னா ரெக்கையை விரிச்சிட்டு பறக்கிற கேபிரியல் தூதன், இல்லாட்டி செருபின் கேராபின் அப்படிலாம் கிடையாது. அல்லேலூயா. விசுவாசித்தா நீங்க நானும் ஒரு தூதன். அல்லேலூயா. வேத வசனம் சொல்லுது, யோவான் ஸ்நானகன் ஒரு தூதன். அல்லேலூயா. அப்ப யூதன் தான். அவன் எதை செவப்படுத்துறதுக்காக அவன் கொண்டு போகப்பட்டது வேற விஷயத்துக்காக. ஆனா பாபிலோன் தேசத்தை வழியை செவ்வைப்படுத்தும்படியான தூதன் யார் தான்? நீங்க நம்புனீங்கன்னா எங்கெங்க அருவருப்பு இருக்கோ, எங்கெங்க பாவம் இருக்கோ, அது எல்லாவற்றையும் சரி செய்யும்படிக்கான யூதன் நீங்கள் நானும் தான். அல்லேலூயா. எப்போ அப்படி மாற முடியும்? என் உள்ளத்துல களை இல்லாம இருந்தா, என் முகத்துல களை இருந்துச்சுன்னா, ஆண்டவருடைய யூதனும் நான் தான், பள்ளத்தை நிரப்பக்கூடிய தூதனும் நான் தான். அல்லேலூயா. 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 கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அப்போ இவங்க வேதத்துல இன்னொரு அம்மா ஒரு தீர்மானம் எடுத்துச்சு. எந்த அம்மா சொல்ல முடியுமா? டக்குன்னு வேத சீக்கிரமா. ஐயோ 11 காலம் ஒரு 10 நிமிஷம் எடுத்துக்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஓகே, பெர்மிஷன் கிராண்டட். சோத்திரம். அல்லேலூயா. ஆமா, இங்க யாருமே தனிப்பட்டு எங்களை எல்லாரும் சேர்ந்து ஏங்குறோம். ஆமென். அப்போ இன்னொரு அம்மா வேதத்துல ஒரு அம்மா தீர்மானம் எடுத்துச்சு. அண்ணால் தீர்மானம் எடுத்தா ஓகே, நான் எதிர்பார்க்கிற தீர்மானத்தை பார்க்க முடியலையே. ரூத். யார் சொன்னா? மதிக்காக கர்த்தருக்கு சோத்திரம். மதிய கொஞ்சம் ஐஸ் வச்சு. ரூத்து. சோத்திரம். ரூத்து. மதியம் 2 எழுத்து, ரூத்து 2 எழுத்து. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர். அப்போ ரூத் ஒரு தீர்மானம் பண்றா. எப்ப தீர்மானம் பண்ணா? எல்லாவற்றையும் இழந்த பிறகு ஒரு தீர்மானம். சொல்லுங்க, எதெல்லாம் இழந்துட்டா? சொல்ற மாதிரி எதுவும் இல்லை, எல்லாத்தையும் இழந்துட்டா. இழந்த பிற்பாடு ஒரு தீர்மானம். அந்த தீர்மானம் மோவாபிலிருந்து எங்க வர வைத்தது? பெத்லெஹேமுக்கு வர வைத்தது. ஓகே, மறுபடியும் சொல்றேன், எல்லாவற்றையும் இழந்த பிற்பாடு ஒரு தீர்மானம். அல்லேலூயா. இவன் இழக்க கூடாதுங்கிறதுல தீர்மானம். புரிஞ்சவங்க மாத்திரம் அல்லேலூயா. என் கூட இருக்கிறவங்க அல்லேலூயா. இல்ல கொஞ்சம் தூக்கமா தான் இருக்கிறவங்க மாத்திரம் சத்தமா அல்லேலூயா. சோத்திரம். அவன் எங்கேருந்து வரா? மோவாப் அருவருப்பு.
அருவருப்பிலிருந்து ஒரு தீர்மானம். எல்லாத்தையும் இழந்துட்டேன், ஸ்தோத்திரம். நான் எதை இழந்தாலும் தேவனுக்கு நான் உள்ளத்தில் ஒரு தீர்மானம் பண்ணிட்டேன். நான் பெத்லகேமுக்கு போவதை என் மாமியா நினைச்சா கூட தடுக்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க இவன் எருசலேமில் இருக்கான், பரிசுத்த நகரத்திலிருந்து பாவத்தின் நகரத்தை நோக்கி வலுக்கட்டாயமா கொண்டு போகப்படுகிறான். இவன் ஒரு தீர்மானம், நான் என்னுடைய பரிசுத்தத்தை இழக்க முடியாதுன்னு ஒரு தீர்மானம். இழந்தவளும் ஒரு தீர்மானம் செய்தா, இழக்க கூடாதுன்னு ஒருத்தன் தீர்மானம் செய்யறான். இந்த ரெண்டு தீர்மானத்தையும் கர்த்தர் கனம் பண்ணினார். பண்ணாரா இல்லையா? இன்னைக்கு எத்தனை பேர் தீர்மானம் பண்ண ஆயத்தமா இருக்கீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. இதே மாதிரி தான் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ ஒரு தீர்மானம் பண்ண. என்ன தீர்மானம்? முடிக்கிறேன் 5 நிமிஷத்துல. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்ன தீர்மானம் பண்ணாங்க? எல்லாருக்கும் தெரியல. பொற்சிலைய. அல்லேலூயா. நல்லா இருக்கும், வாசிக்கிறீங்களா? தானியேல் 3, தானியேல் 3ஆவது அதிகாரம். கர்த்தர் நல்ல 3 வாசிங்களேன். 7 மன்னிக்கவும், 7 இல்லை 9 10 வாசிப்பா. எக்காலம், நாகசுரம், கிண்ணரம், வீணை, சுரமண்டலம், தம்புரு முதலான சகலவித கீத வாத்தியங்களின் சத்தத்தையும் கேட்கிற எந்த மனுஷனும் தாழ விழுந்து பொற்சிலையை பணிந்து கொள்ள வேண்டும் என்றும், எவனாகிலும் தாழ விழுந்து பணிந்து கொள்ளாமல் போனால் அவன் எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே போடப்பட வேண்டும் என்றும் ராஜாவாகிய நீர் கட்டளையிட்டீரே. பாபிலோன் மகாணத்தில் காரியங்களை விசாரிக்கும்படி நீர் ஏற்படுத்தின சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்னும் யூதரான மனுஷர் இருக்கிறார்களே, அவர்கள் ராஜாவாகிய உம்மை மதிக்கவில்லை, அவர்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்யாமலும் நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ளாமலும் இருக்கிறார்கள் என்றார்கள். முதல்ல இந்த வசனத்துல அப்படியே மேல நான் வாசிக்கிறேன். 10வது வசனம், எந்த மனுஷனும் தாழ விழுந்து பொற்சிலைய, வசனம் நல்லா இருக்குல்ல, அப்படி கோர்வையா இருக்கு. தாழ விழுந்து பொற்சிலைய பணிந்து, அவன் நேபுகாத்நேச்சார் நிறுத்தின பொற்சிலைக்கு முன்னால விழுந்து அப்புறம் எப்படி இருக்கிறோம்? பணிந்து. அல்லேலூயா. நான் ஒன்று சொல்றேன், இவன் ஏற்கனவே எதுக்காக தீர்மானம் பண்ணவன்? தீட்டுப்படக்கூடாதுன்னு தீர்மானம் பண்ணவன். அல்லேலூயா. அப்போ தன்னையே தீட்டுப்படுத்தக்கூடாதுன்னு தீர்மானம் பண்ணிட்டவன் யார்? இந்த 4 பேர். இதில் 3 பேர் இருக்காங்க. ஓகே. அப்போ விழுந்து, இங்க வசனம் என்ன சொல்லுது? அவன் விழுந்து பணிந்து. அல்லேலூயா. பொற்சிலைக்கு முன்னால விழுந்து பணியணும். அல்லேலூயா. இவன் பொற்சிலைக்கு முன்னால இல்ல, தேவனுக்கு முன்னால பணிந்து விழுந்து ஆராதிக்கிறவன் ஒரு நாளும் தேவையில்லாததுக்கு முன்னால விழுந்து பணிந்து கொள்ள மாட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க வசனம் சொல்லுது விழுந்து பணியணும். முடியாதையா, நான் பணிந்து ஆண்டவரை மாத்திரம் தான் விழுந்து தொழுது கொள்வேனே தவிர பொற்சிலைக்கு முன்னால என்னால எப்படி முடியாதான்? விழுந்து பணிந்து தொழ முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. தீர்மானம் எடுக்கிறவன் தான் தைரியமா ஆண்டவருக்காக. ஏன்னா உள்ளத்தில் நான் சொன்ன மாதிரி என்னது இல்லை, உள்ளத்தில் கலை இல்லை, அதனால முகத்தில் கலை. எவனுக்கு முன்னாலும் நிலைக்க நிற்க முடியும். அல்லேலூயா. இதே மாதிரி தானியேல் ஒரு தீர்மானம் பண்ணான். என்ன தீர்மானம்? எல்லாருக்கும் நல்லா தெரியும். கடைசியா ஒன்று சொல்லி நான் முடிக்கிறேன். தானியேல் என்ன தீர்மானம் பண்ணா? எல்லாரும் சொல்லிட்டாங்க 40 நாள் யாரையும் 40 நாள் யாரையும் நான் உண்மையாக ஒரு ஓகே சப்ஜெக்ட் ரிலேட்டடாக தான் கேட்பேன். நான்வெஜ் சாப்பிட்றவங்க மாத்திரம் அல்லேலூயா. என் சத்தம் கிங்ஸு சத்தம் தான் கேட்கு. சோத்திரம். பாவம் என்ன மாதிரி ஒரு பாவப்பட்ட ஜென்மம் கடைசியில் ஒரு அண்ணன் உட்காந்துருக்காங்க. கர்த்தருக்கு சோத்திரம். ஓகேண்ணே. வாரத்தில் ஒரே ஒரு நாள் 7 நாளில் 7 நாளும் எனக்கு மீன் குழம்பே சாப்பிடாம நான் என்னால் இருந்துடலாம் அப்படிங்க முடிச்சு சொல்கிறவங்க மாத்திரம் நல்லையிலே சொல்லுங்கள். இருக்கீங்களா? சரி, நான்வெஜ்ஜே என்னால் சாப்பிடாம இருந்துடலாம் அப்படிங்கிறவங்க மாத்திரம் சோத்திரம். இங்கே 40 நாள் சொல்கிறாங்க. யார் நீ இவரை தான் 40 நாள் ஜெபம் பண்ணக்கூடாது, இவனால் முடியல. ஏன்னா இவன் ஒரு நாள் எத்தனை தடவை பண்ணுவானா? நம்ம 3 பேரை சாப்பிட்றோம், அவன் 3 பேர் சாப்பிட்டுட்டும் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறான். அல்லேலூயா. 3 பேரமும் ஆண்டவர் நோக்கி அந்த ஒரு அனுபவத்துக்குள்ளே வந்தவனை திடீர்னு 40 நாள் பண்ணனா, ஒரு நாளே நமக்கு தாங்காது, நீ 40 நாளுங்கிற. யார் சொல்கிறா? தானியேல். அல்லேலூயா. அப்போ போஜனத்துக்கு தன்னை விளக்கினவன் போஷிக்கிற தேவனை விட்டு ஒரு நாள் விளங்க மாட்டான். அல்லேலூயா. புரிஞ்சவங்க அல்லேலூயா. தானியேலுடைய முதல் அதிகாரம் இந்த போஜனத்துக்கு என்ன நான் விளக்கி வைக்கிறேன் அப்படின்னு தானியேல் தீர்மானம் பண்ணா, அதே மாதிரி இப்போ போஷிக்கிற தேவனை விட்டு விலகி இருக்கணுங்கிறாங்க. அதுக்கு இவனால முடியல. 2 பேரும் இந்த தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ 2 தனித்தனி அதிகாரத்தில் இருக்கு. அந்த அவன் எடுத்த தீர்மானம், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ தீர்மானம் எடுத்தான்னு சொன்னால, அந்த தீர்மானம் அதோட முடிவு எப்படி ஆச்சு தெரியுமா?
ராஜாவை தீர்மானிக்க வைத்தது. அல்லேலூயா. தானியேலின் தீர்மானம் ராஜாவை தீர்மானிக்க வைத்தது. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவின் தீர்மானம் ராஜாவை தீர்மானிக்க வைத்தது. அப்படி ராஜா என்ன தீர்மானம் பண்ண எனக்கு வாசிங்க. தானியேல் 3:29 வாசியா, சத்தமா வாசி, மைக்கில். கர்த்தர் நல்லவர். இதோட முடிக்கிறேன். கர்த்தர் நல்லவர், வாசிப்பா. ஆதலால் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு விரோதமாக தூஷண வார்த்தையை சொல்லுகிற எந்த ஜனத்தாலும் எந்த ஜாதியானும் எந்த பாஷைக்காரனும் துண்டித்து போடப்படுவான், அவன் வீடு எருக்களமாக்கப்படும் என்று என்னாலே தீர்மானிக்கப்படுகிறது. இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறொருவரும் இல்லை என்றார். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ ஒரு தீர்மானம் பண்ணா, பரலோக ராஜாவுக்காக அந்தரங்கத்துல தீர்மானிக்கிறவன் மற்ற உலக பிரகாரமா அடுத்தவன் இல்ல, உலகத்தை ஆளுகிற ராஜாவை தீர்மானிக்க வைத்தான். என்ன தீர்மானம்? இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன். அல்லேலூயா. இதனுடைய ஆணி வேர் எங்க? உள்ளத்துல தீர்மானம். தேசத்துல அறிக்கை செய்றாங்க, இவர் தான்யா ஜீசஸ் இஸ் தி ஒன்லி லார்ட் அப்படின்னு. யார் சொல்றா? எவன் பொற்சிலையை நிறுத்தினானோ அந்த பொற்சிலையை நிறுத்தினவன் தான் வாயால் அறிக்கை செய்கிறான், இவரே இல்லாமல் வேறொரு தேவனால் ரட்சிப்பு. அல்லேலூயா. இதற்கு காரணம் எங்கதான்? உள்ளத்துல தீர்மானம். எனக்கு முன்னொரு வசனம் தானியேல் 6:26 வாசி, வேகமா வாசிங்க. கர்த்தர் நல்லவர். தானியேல் 6:26. என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேல் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே தீர்மானம் பண்ணப்படுகிறது. அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர், அவருடைய ராஜ்யம் அழியாதது, அவருடைய கர்த்தத்துவம் முடிவு பரியந்தம் நிற்கும். அல்லேலூயா. அப்ப அங்க தானியேலுடைய தீர்மானம் இங்க தரியு ராஜாவை தீர்மானிக்க வைக்குது. என்ன சொல்றான் தரியு ராஜா? என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி என்னால தீர்மானம் பண்ணப்படுகிறது. அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க தீர்மானம் பண்றதை எவனாலும் தடுக்க முடியாது. இன்னைக்கு நீங்க பண்ற தீர்மானம் வேற ஒருத்தனை தீர்மானிக்க வைக்கணும். அல்லேலூயா. அப்படி ஒரு இம்பாக்ட் நம்ம வாழ்ந்துருப்போம். சும்மா வந்தோம், ரசிக்கப்பட்டோம், அபிஷேகம் பண்ணப்பட்டோம், அல்லேலூயா பேசணும், அந்நிய பாஷை பேசணும், செத்தோம். அல்லேலூயா. There is a purpose. அல்லேலூயா. இவங்க எல்லாமே எப்படி தான் கொண்டு போகிறாங்க? அடிமையாக கொண்டு போகிறாங்க. ஒரு கூட்டம் இருக்குது, 4 பேர் மாத்திரம் ஒரு சில காரியத்தை மாத்திரம் சாப்பிட்றாங்க அப்படின்னா எல்லாரும் பார்த்து சில காரியத்தை பேசியிருப்பாங்க. அல்லேலூயா. பேசுகிறவன் பேசிட்டு தான் இருப்பான், பேசிட்டு போட்டோம். ஆனால் உள்ளத்தில் இந்த தீர்மானம் யாருக்காக? அல்லேலூயா. அல்லேலூயா. அவன் அந்தரங்கத்தை அன்னைக்கு செய்த தீர்மானம் ராஜாவை தீர்மானிக்க வைத்தது. எவ்வளோ ஒரு பெரிய காரியம். அல்லேலூயா. நீங்கள் தேவனுக்காக எடுக்கிற சின்ன பிரயாசத்தை கூட தேவன் படுத்த மாட்டாரா? அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு நீங்கள் எந்த சூழ்நிலையில் வந்திருந்தாலும் சரி, ஒருவேளை ரூத்தை போல எல்லாமே இழந்து போனாலும் தீர்மானம் பண்ணுங்க. 2வது, எதை இழக்க மாட்டேன் அப்படின்னு தீர்மானம் பண்ணுங்க. தேவனுக்காக எதையுமே நான் என்னுடைய பரிசுத்தத்தை, என்னுடைய தாகத்தை ஒரு நாள் நான் இழக்க மாட்டேன். இது என்னுடைய உலக பிரகாரமான வாழ்க்கை. எதை இழந்தாலும் தேவனோடு நான் சேருவதை இழக்க மாட்டேன். அல்லேலூயா. இப்படி அனுபவம் உள்ளவர்கள் தான் தேவையில்லாததை அனுபவிக்க மாட்டோம். சொல்லுங்க. மற்ற பேர் எல்லாரும் அனுபவிச்சாங்க. ராஜா போஜனத்தை, ராஜா கொடுக்குற திராட்சை ரசத்தை எல்லாம் அனுபவிச்சான். இவன் அனுபவிக்கல. எதுக்காக? தேவனுக்காக. அல்லேலூயா. எல்லாம் கண்களை மூடலாமா? எந்த சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். இந்த 2 பேர் செஞ்ச தீர்மானம், இந்த 4 பேர் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ செஞ்ச தீர்மானம் நேபுகாத் நேச்சார் ராஜாவை தீர்மானிக்க வச்சது. இவர் தான் தேவன், இவரை இல்லாமல் ரட்சிப்பு இல்லை. அன்னைக்கு தானியேல் செஞ்ச தீர்மானம் தரியுவை தீர்மானிக்க வச்சது. ஆண்டவரே, இன்றைக்கு ஒரு சின்ன கூட்டமாக நாங்கள் எடுக்கிற தீர்மானம் வேறொரு மார்க்கத்தில் இருக்கிறவனை தீர்மானிக்க வைக்கணும். இவரை அல்லாமல் ரட்சிப்பு வேறொருவத்திலும் இல்லை. தீர்மானிக்க வைக்கணும் ஆண்டவரே. ரூத்தை போல எல்லாமே இழந்தாலும் ஒரு தீர்மானம் இந்த நாள் எடுங்க. ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. எந்த தீர்மானம் வந்தாலும் தீர்மானத்தை தேவன் கனப்படுத்த வல்லமை உள்ளவர். ஆண்டவரே, இந்த நாளில் ஒப்பு கொடுக்குறோம். தேங்க்யூ ஜீசஸ் லார்ட். ஆண்டவரே, இந்த நாளில் எல்லாரும் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இந்த கூட்டத்தில் இருக்கிற எல்லாரும் எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவரே, எங்களை ஒப்பு கொடுக்குறோம். தேவன் கையில் ஒப்பு கொடுத்தவன் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போக ஆண்டு விட மாட்டார். ஆண்டவரே, அன்னைக்கு ஒப்பு கொடுத்தவனை தேவன் ஆண்டவரே அக்கினி சூளைக்குள்ளே போனாலும் அவனை விடுவிக்க தேவன் கடந்து வந்தீங்கப்பா. ஆண்டவரே, இந்த நாளில் ஆண்டவரே பிள்ளைகள் எல்லாம் உடைய கரத்தில்
ஆண்டவர் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். தேங்க்யூ ஜீசஸ். வேதனை நெருக்கம் இன்னல்கள் இடர்கள் எதுவும் பிரிக்காது. வேதனை நெருக்கம் இன்னல்கள் இடர்கள் எதுவும் பிரிக்காது. வெற்றி வேந்தன் என் இயேசுவின் அன்பால் முற்றிலும் ஜெயம் பெறுவேன். வெற்றி வேந்தன் என் இயேசுவின் அன்பால் நிகழ்கின்ற காலமோ வருகின்ற காலமோ நிகழ்கின்ற காலமோ வருகின்ற காலமோ வாழ்வோ சாவோ வல்ல தூதரும் பிரிக்கவே முடியாது. வாழ்வோ சாவோ வல்ல தூதரோ பிரிக்கவே முடியாது. இயேசுவின் பின்னால நாங்க செல்வோம். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன். திரும்பி பார்க்க மாட்டேன். திரும்பி பார்க்க மாட்டேன். ஆமென். ஆண்டவரே நாள்ல கூட ஆண்டவரே தீர்மானித்த ஒவ்வொரு பிள்ளைகளை தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. அந்தரங்கத்தில் செய்கிற தீர்மானத்தில் தேவன் வெளியரங்கமாக பதில கொடுங்க. கூடி ஆசீர்வதிங்க. வந்த ஒவ்வொரு பிள்ளைங்க ஆசீர்வதித்து அனுப்புங்க. எங்களை தரை மட்டும் தாழ்த்தும் நீர் மாத்திரமே மேடைவராக இயேசு மூலம் வேண்டிக் கொள்ளும் நல்ல பிதாவே.